ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்பு குறித்து பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றுச்சுங்க. அதில் வேலைவாய்ப்பு குறித்து ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னா, அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அனைத்து தேர்வு முகமைகளின் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியீடு, அதாவது எல்லா இது இருக்குது பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பிஆர், அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற எல்லாருடைய ஆனுவல் பிளானருமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு அந்தந்த ஷெடியூல் படி நடக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. பதவி உயர்வு அண்டு பணியிட மாறுதலின் முழு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே முழு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவை உரிமை சட்டம் அறிமுகம். ஸோ சேவை உரிமை சட்டத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க, அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் இருக்குது பாருங்கள். அங்கே எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கூடுதலாக பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்திலுமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க போட்டித் தேர்வுகளுக்கு. அந்த வகையில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக 3.38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்புக்குன்னு இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது 12 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் 1 லட்சம் வேலை இல்லாதவங்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க. அரசு அண்டு தனியார் தொழில் நிறுவனத்துடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்குறாங்க. பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கில் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியும் அதேமாரி உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி உதவித்தொகையும் வழங்குறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு வேலைவாய்ப்புகளுக்கு இந்த ஒரு அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.